ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு அட்மிஷனை பற்றி ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சார், இதனோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்படி இருக்கும், கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில். ஸோ 25-26 அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு அப்ளிகேஷன் டிஎன்ஏயு அட்மிஷன் 25-26க்கான அப்ளிகேஷன், இந்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் ஒரு 3 days பேக்கே நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது இதில் நம்ம என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம பேசும்போது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். நீங்கள் பயோ குரூப்பாக இருக்கலாம், இல்லை சிஎஸ் குரூப்பாக இருக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பயாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை பியூர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்க போகிறாங்க. பிகாஸ் நமக்கு இது கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் அப்படின்றதுனால பேஸ் பயாலஜி சப்ஜெக்ட் கம்பல்சரியாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். அண்ட் இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அட்மிஷன் கிரைட்டீரியா எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐகார் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல் பெனிஃபிட் இருக்குது. உங்களுடைய 12th மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி இந்த அட்மிஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ யூஜிசி அப்ரூவல் பார்த்தீங்கன்னா ஐகார் அண்ட் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த NAC அக்ரிடேஷன்லாம் கொடுக்கறது, NBA அக்ரிடேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பெரும்பாலும் NAC. அடுத்து டிஎன்ஏயு பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பேசணும். குறிப்பாக பிஎஸ்சி அக்ரி, ரைட், அதுக்கப்புறம் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ இதில் பிஎஸ்சி குரூப்ஸும் இருக்குது, ஃபாலோடு பை அக்ரிகல்ச்சர் விச் மீன் இன்ஜினியரிங் பிடெக் கோர்சஸும் அவைலபிள் தான் இந்த டிஎன்ஏயுவில். அதில் குறிப்பாக நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி 55% 10th and 12th இருக்கணும். பிசிபி ஆர் பிசிஎம், சரியா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். 4 years ப்ரோக்ராம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக 40,000 ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 60% உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கணும். 10th and 12th பிசிஎம்மா இருக்கணும். 4 years கோர்ஸ். ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 60,000 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அக்ரிக்கு. எம்எஸ்சி அக்ரோனமி, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஜி எல்லாமே, பிஜி பிஹெச்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அப்புறம் டைரி டெவலப்மெண்ட், பவுல்ட்ரி டெவலப்மெண்ட், இது மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 55% 10th and 12th இருக்கணும், பிசிபி இருக்கணும், 4 years இருக்கணும், அப்ராக்சிமேட்லி 45,000 per year. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, அப்புறம் பிஹெச்டி, அப்புறம் எம்டெக் இன் ஃபுட் ப்ராசஸிங். அஃப்கோர்ஸ் ஃபுட் டெக்னாலஜி நமக்கு டிஎன்ஏவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அட்மிஷன் ஆப்வியஸ்லி நம்மளுடைய சொன்ன மாதிரி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1868 இந்த யூனிவர்சிட்டியை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ டாப் 10 ஐகாரில் இந்த யூனிவர்சிட்டி டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மொத்தம் 14 கான்ஸ்டிடியூவன்ஸும் 36 ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஹைலைட்டடாக பார்க்குறோம். அப்போது இங்கே டிஎன்ஏயுவில் நம்ம படிக்கும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 4 விஷயம் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆல்சோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆன்கோயிங், ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எந்த மாதிரி ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதையும் நமக்கு கொடுக்குறாங்க. கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, கிளாஸ் ரூம்ஸு, well stocked library, smart classrooms, extensive experimental fields for practical learning. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏயு அதாவது அக்ரியை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் டே அப்படின்னு தான் நம்ம சொல்லும். கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் மட்டும்தான். அடுத்து இந்த யூஜி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அக்ரிகல்ச்சர்,
ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சியில், பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அண்ட் தென் பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸஸும் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். மினிமம் 55% 70% வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து மினிமம் இருக்கணும். டியூரேஷன் மோஸ்ட் ஆஃப் த யூஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 years தான். அதுக்கப்புறம் அதனுடைய ஆவரேஜ் ஃபீஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 75,000 பெர் இயர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. செலெக்ஷன் கிரைட்டீரியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்ஏயு அந்த கவுன்சிலிங் மெரிட் பேஸ்ட், இல்லைன்னா ஐகார் எக்ஸாமில் நம்ம அதர் ஸ்டேட்டாக இருந்தால் போயிட்டு வர்றது. பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி, எம்டெக், எம்எஸ்சி, எம்பிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரி பிஸ்னஸ், ஹோம் பிஸ்னஸ், ஹார்டிகல்ச்சர் இதெல்லாமே பிஜி ப்ரோக்ராம்ஸில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இருக்கணும். 55% வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுது. ஸோ டியூரேஷன் மோஸ்ட் ஆஃப் தி பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், பிஹெச்டி வந்து டிப்பிக்கலி லாஸ்ட் 3 years அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கைடு. அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரைட்டீரியா ஆப்வியஸ்லி இதுவுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணினது தான். அடுத்து ஸோ நம்மளுடைய அட்மிஷன், அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே பேசினது தான் இது எல்லாமே. ஹவு டு அப்ளை ஃபார் டிஎன்ஏயு அட்மிஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் tnu.ac.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக போகிறீங்க. அட்மிஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்க போகுது. அதில் யூஜியா, பிஜியா, டிப்ளமாவா அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வரும், உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸு, பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அடுத்து ஃபோட்டோஸ், சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு வர போகிறீங்க. கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ. பெரும்பாலும் எல்லாரும் இதுக்குள்ளே தான் போக போகிறோம், டவுட்டே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் டன் அப்படின்னா தென் யூ கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடி ஜெனரேட் ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட், இது ரொம்ப முக்கியம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அது ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நமக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 10th and 12th மார்க் ஷீட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா ஓசிக்கு மட்டும் இருக்காது, மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா இஃப் யூஆர் அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அப்படின்னா யூஜிக்கு, இல்லை பிஜிக்குனாவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மேண்டேட்டரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயூவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அடுத்து வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏயூக்கு நமக்கு ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி என்னுடைய கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஸ்டே டியூன் and then we'll meet in the next video. Thank you. Help others with a smile.